friends, welcome to Pathway Tutors. என் பேர் அரவிந்த். நான் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன் அண்ட் பிஎடும் முடிச்சிருக்கேன். நம்ம இந்த வீடியோவில் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் 9th கொஷின் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி 8 கொஷின்ஸ் போட்டிருக்கேன் வித் இன்ட்ரடக்ஷன்ஸோட. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட எண்டிங்கில் அதுக்கான ப்ளேலிஸ்ட்டு கொடுக்குறேன், போய் பாருங்கள். சரிங்களா? இப்போது 9th கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க? ஷோ தட் ஈச் ஆஃப் த ரிலேஷன் ஆர் இன் எ செட். செட்டும் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் செட் ஆஃப் ஆல் எலமெண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜெட். ஜெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஜெட்டுன்னு சொல்கிறது வந்து நம்ம இன்டிஜராக கன்சிடர் பண்ணிக்கலாமா? சச் தட் 0 less than or equal to x less than or equal to 12. அதாவது ஒரு இன்டர்வலாக கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இது ஒரு க்ளோஸ்டு இன்டர்வல் மாதிரி. க்ளோஸ்டு இன்டர்வல்னால் இது செட்டை என்ன கண்டெயின் பண்ணி வச்சுருக்கோன்னா a is equal to 0வும் ஒரு எலமெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? 0 1 2 அப்படியே சொல்லிட்டு 3 அப்படியே 3 4 5 6 7 8 9 10 அப்படியே 11 and 12ம் இருக்கும். இன்கேஸ் உங்களோட செட்டு வந்து இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் லெஸ் தென் 12 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கான அர்த்தம் என்னென்னா, இப்போது 0வை விட்டுட்டு அதுக்குள்ளே இருக்க எலமெண்ட் எடுக்கணும். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? 1லேருந்து ஆரம்பித்து 11 வரைக்கும் முடிக்கணும். அதே இன்கேஸ் இந்த இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தாங்கன்னா 0வை இன்க்ளூட் பண்ணிக்கணும். 0லேருந்து 11 வரைக்கும் எழுதுவீங்க. சரிங்களா? அதே வந்து இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணி இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னா இந்த இடத்துல 0வை இன்க்ளூட் பண்ண மாட்டீங்க, ஆனால் 12 இன்க்ளூட் பண்ணுவீங்க. அப்படியே எழுதுவீங்க. 0வை விட்டுட்டு 1லேருந்து 12 வரைக்கும் எழுதுவீங்க. சரிங்களா? இதுதான் இதுக்கான அர்த்தம். சரிங்களா? செட்டு உங்கள் கையில் கொடுத்துட்டோம். இப்போ செட்டை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணலாமா? சரி, ரிலேஷன் எங்கேருந்து எங்கே போகுது? ஏலேருந்து ஏக்கு போகுது. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கேட்டிருக்காங்க? ரிலேஷன் ஆர் செட் ஆஃப் ஆல் எலமெண்ட் a, b such that mod a minus b is a multiples of 4. இப்போ இந்த கண்டிஷன் வந்து a minus b நான் ஆல்ரெடி நம்ம 8th கொஸ்டின்லேயும் இதேமாரி போட்டிருக்கோம். அந்த வீடியோ நான் லாஸ்ட் எண்டிங் வீடியோவில் நான் கொடுக்குறேன், அது நீங்கள் போய் பாருங்கள். சரிங்களா? ப்ளேலிஸ்ட்டில். ஸோ அங்கே வந்து 2 மல்டிபிள்ஸாக கேட்டிருக்கான், இங்கே வந்து 4 மல்டிபிள்ஸாக கேட்டிருக்கான். அவ்வளோதான் விஷயம். வேறு இங்கே எந்த ஒரு விஷயம் கேட்டிருக்கல. அது வந்து என்னன்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா 2வது கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து செட் ஆஃப் ஆல் எலமெண்ட் a, b such that a minus b a equal to b is a equivalent relation to நம்ம அதை ப்ரூவ் பண்ணோம். சரிங்களா? அதோட லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க? இது முடியுது. இந்த 2 கண்டிஷனும் find the set of all element related to 1 in each case. இந்த 2 கேஸில் இருக்கிறதுலையும் 1ன்னு சொல்கிற எலமெண்ட்டை எதெல்லாம் ரிலேட் பண்ணுறதோ அதெல்லாம் எழுதி வைங்கப்பா. இதுதான் கொஷினோட ப்ரீஃப் எக்ஸ்பேன்ஷனு. ஸோ இது உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ நம்ம கொஷின்குள்ளே போகலாமா? சரி, ஃபஸ்ட்டு என்னப்பா? நம்ம ஃபஸ்ட்டு கேஸுக்கு போகலாமா? ஃபஸ்ட்டு கேஸில் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மோஸ்ட்டாக எல்லாமே கிவன் எழுதி பாருங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸை வந்து தியரிட்டிக்கலாக மூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த மாதிரி கொஷின்ஸில் எப்படி டஃப்பாக கேட்டிருந்தாலும் நீங்கள் தியரிட்டிக்கலாக நீங்கள் புரிஞ்சு நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்க எப்படி கேட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன மார்க் கொடுத்தாங்களோ அதுக்கு நீங்கள் டேம் ஷோர் இதுதான் நம்மளுக்கு அந்த மார்க் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு தைரியம் இருக்கும். சரிங்களா? அதே எக்ஸாம்பிள்லாம் போட்டு உட்காந்து வளவலன்னு எழுதிட்டு இருக்கிறது டைம் வேஸ்ட்டு. இப்போது நம்ம உட்காந்து இந்த மாதிரி ப்ரீஃபாக போட்டோன்னா ப்ரீஃப்னு இல்லை, அந்த கான்செப்ட் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதினாலே போதும். உட்காந்து ரொம்ப யோசிக்க வேண்டாம். மேத்தமெட்டிக்ஸ்னால் ரொம்ப யோசிக்க தேவையே இல்லை, இருக்கிறத அப்படியே போட்டாலே போகிறோம். சரிங்களா? ஹையர் லெவலில் வந்துட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். சரிங்களா? சரி, இங்கே செட் ரிலேஷன் கொடுத்துருங்க. Set of all element a, b such that a minus b is equal to is a multiple of 4 தான் சொல்லியிருக்காங்க. is equal to 4a ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இல்லை 4rன்னு எடுத்துப்போம். r belongs to ஏதோ ஒரு இன்டீஜரை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா எதுக்கு நான் பிலாங்ஸ் டு இன்டீஜர்னு சொல்லணும்னா இவங்க மாடுலஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் வருவான். ஸோ அதனால தான் நான் இன்டீஜர்ஸ் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவான்னு பார்க்கலாம். ரிஃப்ளெக்சிவ்னா என்ன கண்டிஷனு? For all a belongs to a செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் அவனே ரிலேட் ஆகணும். அதானே a, a belongs to ரிலேஷனாக இருக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம இங்கே கொடுக்குற எலமெண்ட் இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? a minus a is equal to 4r அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ a minus a is equal to 4. அதாவது இது மைனஸ் பண்ண என்ன வரும்? உங்களுக்கு 0ன்னு கிடைக்கும். அப்போது உங்களோட ஆரோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 0வாக தான் இருக்க போகுது. அப்போது 0வாக முடிச்சிருவோம். ஸோ 0 இஸ் ஏ ஈவன் தான், அது 4 மல்டிபிள்ஸாக தான் இருக்கான். ஸோ இட் இஸ் பிலாங்ஸ் டு ஏ ரிலேஷன். ஸோ இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். சரிங்களா? இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ்.
அடுத்த கண்டிஷன் என்ன? சிமெட்ரிக். போய் பார்க்கலாமா? சிமெட்ரிக் என்ன கண்டிஷன்ப்பா? A is related to B, it implies B related to A அப்படி இருக்கணும். A ரிலேட் பண்ணால் B ரிலேட் பண்ணணும். A related to B, B related to A. சரிங்களா? இப்போ அதுக்கான கண்டிஷன் என்னப்பா? இது நடந்தால் இவன் நடப்பான் அப்படி தானே அர்த்தம். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமா? A, B belongs to relation சொல்கிறோம். A minus B is equal to 4R. இப்போது மாடலஸில் தானேப்பா இருக்குது. ஸோ அதனால் இதை இங்கே கொண்டு போயிடலாம். சரிங்களா? அப்போ B மைனஸ் ஏன்னு நம்ம மாற்றி எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ 4Rம் அப்படியே தான் வந்து நிற்க போகுது. ஸோ உங்களுக்கு அப்படியே வந்துடுதான். ஸோ இவனை இது பண்ணாலும் இது 4 மல்டிபிள்ஸாக தான் வரப்போகுது. ஸோ அதனால் B மைனஸ் ஏ இஸ் பிலாங்ஸ் டு ரிலேஷன். வேறு ஒன்றும் இல்லைப்பா. 4 மல்டிபிள்ஸாக எழுதணும்னா இப்போ நீங்கள் என்ன எப்படி எழுதுவீங்க? 1,5ன்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கோங்க. அந்த 1,5 எலமெண்ட்டை ஃபார் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சரிங்களா? 1,5 வந்து இது ஏபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 4 வரும். இது ப்ளஸ் ஆர் மைனஸில் வரப்போகுது. ஒன்று +4 வரும், இல்லை -4 வரும். மாடலஸ்னால ரெண்டுமே பாசிட்டிவ் 4 தான் வரப்போகுது. சரிங்களா? அப்போ ப்ளஸ் ஆர் -4 வந்து நிற்க போகுது. விஷயம் வந்து ஆனால் 4 மல்டிபிள்ஸாக வருது. ஸோ இட்ஸ் பிலாங்ஸ் டு ரிலேஷன். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ அடுத்தது என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா ட்ரான்சிட்டிவ். இது வந்து சிமெட்ரிக்வா? இது சிமெட்ரிக். அடுத்தது என்ன? ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ்னா என்னப்பா? F A, B belongs to relation and B, C belongs to relation. It implies A, C belongs to relation இருக்கணும். அதானப்பா? சரி, அதாவது இவன் A, B ரிலேஷன் இருக்கணும், B, C ரிலேஷன் இருக்கணும். இது ரெண்டும் ஒரு ரிலேஷன் இருந்துச்சுன்னா அப்போ இவன் வந்துருக்கணும் தானே? அதனால் டீப் மீனிங்கு. சரிங்களா? இப்போ அதை நம்ம உட்காந்து பார்ப்போமா? அதாவது இவனோட ரிலேட் ஆகிருக்கணும். அப்படி இருந்தனா ஏசி வந்திருக்கணும். ஸோ அந்த கண்டிஷனில் போட்டு பார்ப்போமா? இப்போது A minus B is equal to 4Rன்னு எடுத்துக்கிறேன். அதே வந்து B minus C is equal to 4R பதிலாக 4Sன்னு எடுத்துப்போமா? ஸோ இதை அப்படியே எழுதுனா எப்படி எழுதிக்கலாம்? மாடலஸ் இருக்கிறது அதுக்கு போச்சுன்னா +R minus 4Rன்னு வந்து நிற்கும். அதே B is equal to B minus C is equal to +R minus 4S. அதாவது மாடலஸாக இருக்கிறது இங்கே இருக்குது, ஸ்கொயர் ரூட்டில் இருக்கும். அது அந்த பக்கம் போச்சுன்னா +R minus இந்த மாதிரி சொல்லிக்கலாம். சரிங்களா? அதை வந்து இப்போ நம்ம போட்டு பார்த்தோன்னா ரெண்டுத்தையும் இது கம்பைன் பண்ணிக்கலாமா? A minus B plus B minus C is equal to +R minus 4R +R minus 4S. சரிங்களா? இப்போது பியும் ப்ளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணால் A minus C. இப்போ இது வந்து +R minus ஏதோ ஒரு இன்டீஜர்ஸாக தான் இருக்க போகுது. அது 4 மல்டிபிள்ஸாக இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இதுவும் பிலாங்ஸ் டு ரிலேஷனாக தான் இருக்க போகுது. அப்போது A, C belongs to relation. It is transitive. ஸோ ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் மூணுமே வந்துட்டோன்னா என்ன சொல்லலாம்? இவனை வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லலாமா? இவன் மூணுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிட்டு போயிடலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் என்னென்னு சொல்கிறான்? ஃபைண்ட் த செட் ஆஃப் ஆல் எலமெண்ட் ரிலேட்டட் டு 1 இன் ஈச் கேஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். சரிங்களா? அது என்னென்னு பார்ப்போமா? இப்போது அதுபடி பார்த்தோன்னா அவங்களோட ரிலேஷனில் என்னென்ன எலமெண்ட்டு ஒன்றை ரிலேட் பண்ணுற மாதிரி வருவான் அப்படின்னு பார்த்தோன்னா 1,5 ஒன்று ரிலேட் பண்ணுறானா? தென் 1,9. தென் வேறு என்ன எலமெண்ட் சொல்லலாம்? உங்களுக்கு தெரிஞ்ச எலமெண்ட்டு, அதாவது அந்த இன்பிட்வீன் 12 கூட இருக்கணும். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ உங்களுக்கு ரிலேட் பண்ணுறது பார்த்தோன்னா இதை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? மாடலஸில் போட்டு பார்த்தோன்னா +R minus 4ன்னு கிடைக்கும். எது போட்டாலும் +R minus 4 தான் கிடைக்க போகுது. ஸோ உங்களோட செட்டு என்னவா இருக்க போகுது? ஏயோட செட்டு. இங்கே நம்ம செட்டுன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, செட்டு. அப்புறம் அது ஒரு செட்டு நம்ம ஏன்னு ஒரு செட்டுன்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஏ இல்லை பின்னு வச்சுக்கலாம். அந்த செட்டில் என்ன இருக்க போது? 1 கண்டெயின் பண்ணியிருக்கிற மாதிரி, 1 ரிலேட் பண்ணுற மாதிரி உள்ள எலமெண்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா 1, 5, 9. சரிங்களா? அவ்வளோதான், விஷயம் முடிஞ்சு போச்சு. தென் அடுத்த செகண்ட் கேஸ் போய் பார்க்கலாமா? செகண்ட் கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க? ரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எலமெண்ட் A, B சச் தட் A இஸ் ஈக்குவல் டு B அப்படின்னு சொல்லணும். ஸோ இது வந்து சிமெட்ரிக்காக, ட்ரான்சிட்டிவாக, ரிஃப்ளெக்சிவாக அது என்னென்னு சொல்லணும். அதானே? ஸோ ஏயும் பியும் ஈக்குவலாக இருக்கான். அப்போது முதல்ல ரிஃப்ளெக்சிவ் பார்ப்போமா? ரிஃப்ளெக்சிவ் ஃபார் ஆல் A பிலாங்ஸ் டு A, பிலாங்ஸ் டு ரிலேஷனாக இருக்கணும். அதாவது செட்டில் இருக்க எலமெண்ட்டு ஏ, எந்த ஒரு செட்டில் இருக்க ஏல இருக்க எல்லா எலமெண்ட்டும் அவனுக்கு அவனே ரிலேட்டாக இருக்கணும். அதான் விஷயம். ஸோ
இங்கே கொடுக்குறது ஏயும் பியும், சரி ரெண்டும் ஏயும் ஏயாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏஏ இஸ் பிலாங்ஸ் டு ரிலேஷனாக தான் இருக்க போகுது. ரெண்டு ஈக்குவல் தானப்பா, ஸோ அதனால் இது ரிலேஷனில் இருக்க போகுது. அதனால் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். அடுத்தது என்ன? சிமெட்ரிக்கு. சிமெட்ரிக்னா என்னப்பா? A related to BA. If A is related to B, it implies B related to A. சரிங்களா? பார்க்கலாமா? இதுபடி பார்த்தோன்னா இப்போ நம்ம கண்டிஷனில் போட்டு பார்ப்போம். A is equal to BA. இந்த கண்டிஷன் படி A, BE belongs to ரிலேஷனாக இருக்குது. சரிங்களா? A, B belongs to ரிலேஷனாக இருக்கும்போது அப்போ ஏயும் பியும் சேம் எலமெண்ட்னா அவனை இப்படி கூட எடுத்துக்கலாம்ல, B, Aன்ட்டு. அப்போ B is related to A தானே? சரி தானே? அப்போ B, A is belongs to relation, so it is symmetric. சரிங்களா? அடுத்தது transitive. Transitive என்னன்னு பார்க்கலாமா? Transitive என்னப்பா? If A related to BA and B related to CA, it implies A related to CA. அதானப்பா? ஸோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறானா பார்ப்போமா? இப்போது அது இருக்கிற கண்டிஷன் அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. A is equal to BA, B is equal to CA. ஸோ இதை இவன் அப்ளை பண்ணுறானா, இவனை அப்ளை பண்ணானா, இவன் எல்லாமே சேம் எலமெண்ட்ஸாக தான் இருக்க போகுது. அப்போ கிடைக்க போகிறது உங்களுக்கு சேம் எலமெண்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ அவன் வந்துடுவான். ஸோ A is equal to Cனே சொல்லிடலாம். A பியும் ரிலேட் பண்ணால் B இருக்கிற எலமெண்ட் வந்து ஏன்னு எழுதிக்கலாம்ல. அப்போது B is equal to ஏன்னா இது இவனுக்கு பதிலாக இவனை எழுதிக்கலாம்ல. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே இட் இஸ் ட்ரான்சிட்டிவ். அவ்வளோதான் விஷயம். எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சு போச்சு பார்த்தீங்களா? இட் இஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இவனும் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் தான். சரி, ஓகே. தென் உங்களுக்கு செட்டில் இருக்க எலமெண்ட்டு வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இதில் என்ன சொல்லியிருந்தாங்க? செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு ஆர். அதானே? செட் ஆஃப் ஆல் எலமெண்ட் ரிலேட்டட் டு 1. அதாவது 1 எலமெண்ட்டுக்கு தான் ரிலேட் ஆகுது. ஸோ இது வந்து என்ன சொல்லலாம்னா இது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் தானேப்பா. ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் தான். இப்போது இதே மாதிரி எல்லா எலமெண்ட்டும் ரிலேட்டட் டு 1 எலமெண்ட்டுக்கு இருந்துச்சுன்னா அவனை என்ன சொல்லுவாங்கன்னா ஈக்குவலன்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈக்குவலன்ஸ் கிளாஸு கண்டெய்னிங் ஆஃப் 1. இதை வந்து எப்படி எழுதுறான்னா இந்த மாதிரி மாடுலஸ் போட்ட மாதிரி எழுதுவோம். சரிங்களா? இப்போ ஈக்குவலன்ஸ் கிளாஸ்னாலே நம்ம ஆல்ரெடி நான் ஒன்று சொல்லியிருப்பேன். ஈக்குவலன்ஸ் கிளாஸ்னால் அதோட சப்செட்டு, செட்டில் இருக்க சப்செட்டு இன்டர்செக்ட் பண்ணால் எம்டி வரும், அதேமாதிரி யூனியன் பண்ணால் ஹோல் செட்டே வரும்ன்ட்டு. இது நான் போன கொஷனில் நான் தெளிவாக அதை சொல்லியிருப்பேன். அந்த கொஷினை போய் பாருங்கள். இது ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான். இது அதே தான். செட் ஆஃப் ஆல் எலமெண்ட் ரிலேட்டட் டு 1 இருக்குது. இது எல்லாமே ரிலேட்டட் டு 1 இருந்துச்சுன்னா இது ஈக்குவலன்ஸ் கிளாஸ் வந்து கண்டெய்னிங் 1 எலமெண்ட் இருந்துச்சுன்னா இது வந்து இந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி இங்கே அடுத்தது நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா செட் ஆஃப் ஆல் எலமெண்ட் ரிலேட்டட் டு 1. அதாவது 1 அவனே ரிலேட் பண்ணுறதா இருக்கும். ஸோ உங்களோட ரிலேஷன் என்னவா இருக்கும்? அவனுக்கு அவனே ரிலேட் ஆகும். இங்கே கண்டிஷன் பார்த்தீங்கன்னா A is equal to B. அதானே? கிடைக்கிற எலமெண்ட்டு அவனே வந்து நிற்பான். அப்போது 1க்கு அவனே தான் வந்து நிற்பான், வேறு எந்த எலமெண்ட்டும் வந்து நிற்க மாட்டான். ஸோ உங்களோட செட் என்னவா இருந்திருக்கும்? C is equal to 1,1 மட்டும்தான் இருப்பான். ஸோ Cயில் இருக்க செட்டு வந்து 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ அவனையும் எழுதிடலாமா? அதே மாதிரி தான் செட் ஆஃப் ஆல் எலமெண்ட் ரிலேட்டட் டு 1. அது வந்து ஈக்குவலன்ஸ் கிளாஸ்லாம் எழுதிக்கலாம். ஈக்குவலன்ஸ் கிளாஸ் கண்டெய்னிங் ஆஃப் 1 equal to 1. hence proof. அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.